காலநிலை மாற்றத்தின் தாக்கம் குறித்து நம் பாரம்பரிய கலை வடிவங்களுள் ஒன்றான கட்டை கூத்தின் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கியிருக்கிறார்கள். இது குறித்த புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். அனலில் அவதிப்படும் அம்மாக்களுக்கும் வெப்பத்தால் வேர்வை சிந்தும் தொழிலாளிகளுக்கும் சிந்தனை குறைவால் சீரழியும் சிறுவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அளவுக்கும் மீறிய தொழிற்சாலைகள், ஆடம்பரத்திற்கும் மீறிய வாகனங்கள், தேவைக்கும் அதிகமான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி அதனை எரித்து என்னையும் இப்படி கொடுமை செய்கிறார்களே. தமிழ்நாட்டில் நிலவும் கடும் வெப்பம் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் வெப்பத்தின் வெறியாட்டம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கட்டை கூத்து நாடகம் நடைபெற்றது. அசார் தொண்டு நிறுவனம் சார்பாக இந்நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. பாடல் மற்றும் தாள வாத்தியங்களுடன் கூடிய இந்த பாரம்பரிய கூத்து நாடகத்தில் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் நச்சு புகையால் பூமி மாசடைவதும், அதனால் கருவறையில் உள்ள சிசு முதல் முதியவர்கள் வரை பாதிக்கப்படுவதும் நடித்து காட்டப்பட்டது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், முறையாக கழிவுகளை அப்புறப்படுத்துதல் மற்றும் மரம் நடுதலின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் அமைந்த இந்த கூத்தை மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இந்நிகழ்வு குறித்து கட்டை கூத்து கலைஞர் சதீஷ் புதிய தலைமுறையிடம் பேசினார். முக்கியமா ஸ்கூல்ல ஏன் பண்றோம்னா, பசங்க இப்பவே பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் பின்னாடி அவங்களுக்கு சுற்றுச்சூழலை பத்தின ஒரு விவரமும் இருக்கும், அவங்களுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மூலியமா நம்ம சொல்றது மூலியம் அவங்களுக்கு நம்ம சொல்ல வர கருத்தும் போய் சேரும், அவங்களுக்கும் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது தெரியும் அவங்களுக்கு. அதுக்காக இந்த கலையின் மூலமா சொல்றோம். பொதுவா கூத்துன்றதுல வாழ்வியல் அதிகமா இருக்கு. பொதுவாகவே கூத்துன்னு ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம்னா அதில் நாம் அன்றாடம் நடக்கிற விஷயங்கள், நல்லது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கூத்தின் மூலயமா கற்றுக்க முடியும். அதனால கூத்தின் மூலயமா நம்ம இதெல்லாம் சொல்லணும்னா மக்களுக்கும் சரி, குழந்தைங்க எல்லாருக்குமே சரி, இது கொஞ்சம் புரியும், அவங்களுக்கும் கொஞ்சம் எட்டும், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நாடகத்தை கண்டு வியந்த மாணவர்கள் காலநிலை மாற்றத்துக்கும் புவி வெப்பமாதலுக்கும் இயற்கை காரணமல்ல, மனிதர்களாகிய நாமே காரணம் என்பதை புரிந்து கொண்டதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இதுகுறித்து பள்ளி மாணவி ஷர்மி புதிய தலைமுறையிடம் பேசினார். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு கட்டை கூத்து நடந்தது. அது என்ன தீம்ல நடந்ததுன்னா, வெப்பத்தின் வெறியாட்டம். இந்த கட்டை கூத்துல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கட்டை கூத்தை நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு பாரம்பரிய கலைன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த கட்டை கூத்துல என்னை எது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா, அந்த பஞ்சபூதங்கள் பத்தி இருக்கிற ஒரு கதை தான். ஆக்சுவலி இந்த நேச்சருங்கிறது நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கே தவிர நம்மளை அழிக்கணுங்கிறது அதோட நோக்கம் இல்லை. நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் அதை நமக்கு எதிர்க்கவா திருப்புது. அதனால இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே நம்மளை சேர்ந்து அஃபெக்ட் பண்ணி இந்த எர்த்தையே ஒரு சேஃபான பிளேஸை ரொம்ப அன்ஸ்டேபிளான பிளேஸா மாத்துது. இதுதான் ரொம்ப கத்துக்கினேன். அழியும் நிலையில் உள்ள கலைகளில் ஒன்றான கட்டை கூத்தின் மூலம் பூமி எதிர்கொண்டுள்ள அழிவுகளை இந்நிகழ்வு பேசியது மாணவர்களுக்கு பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் ச. குமரவேல்.